பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்தியா முழுக்க தலைப்புச் செய்தி என்னவா இருக்கும்? மோடி அவர்கள் சைனாக்கு போயிருக்காரு. அந்த நாட்டினுடைய அதிபரான ஷி ஜின்பிங்க பார்த்திருக்காரு. அதேபோல புட்டின் அவர்கள பார்த்திருக்காரு. இதுதான் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் முக்கிய செய்தி, தலைப்புச் செய்தி. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதுதான் இருக்கணும். ஆனா, இங்க இருக்கக்கூடிய சொம்பு ஊடகங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய முதல்வர் அவர்கள் ஜெர்மனிக்கு போனதையும், லண்டனுக்கு போனதையும் மிகப்பெரிய அளவுல மிகைப்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. மோடி அவர்கள் சைனாக்கு போனதை விட, அதாவது நம்முடைய நாட்டின் பாதுகாப்பை விட முதல்வர் அவர்கள் ஜெர்மனிக்கு போனதுதான் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க திமுகவுக்கு விசுவாசமா இருக்காங்க, வீடியோக்களை போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, திமுகவுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அது இந்த சொம்பு ஊடகங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம். தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் முன்னாள் திமுக தலைவருமான கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு பிறகுதான் உதயநிதி அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் வேகம் எடுக்க ஆரம்பிச்சது. குறிப்பா சொல்லணும்னா 2019 நாடாளுமன்ற தேர்தல் அந்த காலகட்டத்துல தான் அவர் தீவிரமான பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு. இதுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா 2011 சட்டமன்ற தேர்தல் நடந்தது தமிழ்நாட்டுல. அதுல சேஃபான ஒரு தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி அந்த தொகுதியில போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றாரு. அந்த காலகட்டத்திலேயே நம்ம மட்டும் சட்டமன்றத்துக்கு போனா சரியா இருக்காது, நம்மளுடைய ஆதரவாளர்களா ஒரு சிலரை கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2021 பாத்தீங்க அப்படின்னா சில பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்காரு. தன்னுடைய தந்தையும் திமுக தலைவருமாக இருந்த மு.க. ஸ்டாலின் கிட்ட இதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்காரு. ஆனா அந்த காலகட்டத்தில் திமுக எதிர்க்கட்சியா இருந்தது. நம்ம எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும், இந்த நேரத்துல இந்த பரிச்சார்த்த முயற்சிகள் நம்ம எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஐபேக் சொல்றதை கேட்டுக்கிட்டு உதயநிதி அவர்களுடைய இந்த கோரிக்கையை திமுக தலைமை நிராகரிச்சிருச்சு. அவருடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு கொடுக்கல. இவர் மட்டும் ஜெயிச்சிருந்தாரு. அதுக்கு முன்னாடியே எம்எல்ஏவா இருந்த அன்பில் மகேஷ் உள்ளிட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் சீட்டு கிடைச்சது. சோ இது ஒரு பக்கம் இருக்க. இதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் விரிவாக்கம் நடந்தது. அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா சிற்றரசு, ராஜேஷ்குமார் உள்ளிட்ட ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான், உதயநிதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, உதயநிதிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு, அதாவது இளைஞரணியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னா, இந்த இளைஞரணியை சேர்ந்த ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது அவருடைய மனத்தாங்களா இருந்திருக்கு. சரி, மாவட்ட செயலாளர்களா தான் நம்மளுடைய ஆதரவாளர்கள் நியமிக்கப்படல, அட்லீஸ்ட் எம்பி தேர்தல் நடக்கு 2024, அதுலயாவது நம்மளுடைய ஆதரவாளர்கள் இளைஞரணியை சேர்ந்தவர்களுக்கு எப்படியாவது சீட்டு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகளை மேற்கொண்டாரு. அப்பையும் பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு வேட்பாளராக இருந்தார்ல பிரகாஷ், அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் சீட்டு வாங்கி கொடுக்க முடிஞ்சது. அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முத்துச்சாமி அவர்கள் நான் சொன்ன ஆளை நீங்க வேட்பாளராக போடல, அதனால நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷுக்கு வேலையே பார்க்கல. அதன் பிறகு தலைமை உத்தரவிட்டதுக்கு அப்புறம் தான் முத்துச்சாமி அவர்கள் பிரகாஷுக்கு ஆதரவாக வேலையும் பார்த்தாரு. சோ இந்த மாதிரி தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு கட்சியில முக்கிய இடம் கொடுக்கல, அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க, இது நமக்கு ஆபத்து அப்படிங்கிறத உதயநிதி அவர்கள் உணர்ந்துகிட்டாரு. ஏன் அப்படின்னா அடுத்த தலைவரா நான் தான் முன்னெடுக்க போறேன் அப்படின்னா தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வாங்கி கொடுக்கணும், முக்கிய பதவிகள் வாங்கி கொடுக்கணும், எம்எல்ஏ எம்பி சீட்டு வாங்கி கொடுக்கணும். அப்பதான் கட்சிக்குள்ள நமக்கு ஆதரவான ஒரு வளையத்தை முக்கியமான இடங்கள்ல கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா திமுகவுல உட்கட்சி பிரச்சனையே இல்ல, அவங்களுடைய கட்சி ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு, அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே நிறைய பேருக்கு செய்திகள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த கட்சிக்குள்ளேயுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோஷ்டி பூசல்கள் இருக்கு. அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சீனியர்கள் எல்லாருமே வர இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல தங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் தங்களுடைய வாரிசுகளுக்கும் சீட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உதயநிதிக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஏன் அப்படின்னா நம்மளுடைய கட்சியை நோக்கி தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? வாரிசு அரசியல், வாரிசு அரசியல், வாரிசு அரசியல் தான். இப்ப உதயநிதி அவர்களுடைய தந்தை முதல்வரா இருக்காரு, இவர் துணை முதல்வரா இருக்காரு. இதுவே ஒரு குடும்ப அரசியல். அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் எந்தெந்த பதவியில இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏற்கனவே இப்ப கட்சியில முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுடைய மகன்கள் சில பேர் எம்பிக்களாகவும் இருக்காங்க. ஏற்கனவே அருண் நேருவா இருக்கட்டும், இல்ல கதிர் ஆனந்தா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர்களுடைய மகன்கள், இவங்களுக்கு எம்பி பதவி கொடுத்தாச்சு. இதே போல நிறைய எம்எல்ஏக்களுடைய மகன்களும் எம்எல்ஏக்களா இருக்காங்க. இப்படி தொடர்ந்து வாரிசு அரசியல்னு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கட்சி மேல இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடும். அதனால இப்பவே இதை நம்ம மாத்த துவங்கினாதான் அடுத்த சில ஆண்டுகளுக்குள்ள கட்சி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருக்காரு. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எனக்கு தனியா
40 சீட்டுகளை நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க. அந்த 40 வேட்பாளர்களை நானே போட்டுக்கிறேன். அது வந்து இளைஞரணியை சேர்ந்தவர்களா இல்ல என்னுடைய ஆதரவாளர்களா அப்படிங்கிறத நானே முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருக்காரு. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஏற்கனவே எம்எல்ஏக்கள் இருக்கிற நிறைய பேர் இப்பவே சீட்டு கேட்கறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து எங்களுக்கு கண்டிப்பா நீங்க சீட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சு ஒரு உடன்படிக்கைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி திடுதிப்புன்னு 40 சீட்டு கேட்கும் பொழுது அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இந்த மாவட்ட செயலாளர்களை தவிர்த்து இன்னைக்கு முக்கிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேர் தங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் சீட்டு வாங்கி கொடுக்கணும். அவங்களுமே ஒரு நல்ல பொசிஷன்ல வச்சாதான் நமக்கு கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எதிர்பார்ப்பாங்க. அவங்களும் தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி தலைமையிடம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக தலைமை திக்குமுக்காடி போயிருக்கு. ஏன் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினை நம்பி இப்ப ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திமுக இளைஞரணி துணை செயலாளர்களா இருக்கக்கூடிய தூத்துக்குடியை சேர்ந்த ஜோயல், அதுக்கப்புறமா கா பிரபு, ராமநாதபுரத்தை சேர்ந்த இன்பா ரகு, நெல்லை மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய அலிஃப் மீரான், மதுரையை சேர்ந்த நிர்வாகிகளா இருக்கக்கூடிய ராஜா, சவுந்தர், அதுக்கப்புறமா சேலம் பாபு உள்ளிட்ட இளைஞரணியை சேர்ந்த நிறைய பேர் எங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவுக்கு வந்த ராஜீவ்காந்தி தனக்கும் எம்எல்ஏ சீட்டு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. முன்னாள் எம்பி, ராஜ்யசபா எம்பியா இருந்தார்ல எம் அப்துல்லா, புதுக்கோட்டையை சேர்ந்தவர், அவரு தனக்கு ஒரு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இப்படி நிறைய பேர் எங்களுக்கு சீட்டு வந்து நீங்க கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கோரிக்கையை வைத்திருக்காங்க. இப்படி உதயநிதி தரப்பு, அமைச்சர்கள் தரப்பு, மாவட்ட செயலாளர்கள் தரப்பு அப்படின்னு ஒவ்வொரு தரப்பிலும் இருந்து திமுக தலைமைக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து திக்குமுக்காடி போயிருக்கு திமுக தலைமை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட்டணி கட்சிகளும் திமுக தலைமையை சும்மா இருக்க விடாம எங்களுக்கு அதிகமான தொகுதிகளை நீங்கள் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க. பிசிக வச்சது, காங்கிரஸ் வச்சது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வச்சாங்க, ஐயுஎம்எல் வச்சாங்க. இப்ப மனிதநேய மக்கள் கட்சியும் கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு நோட்டீஸ் போயிருக்கு மனிதநேய மக்கள் கட்சிக்கு. 2019 இருந்து நீங்க உங்களுடைய சின்னத்துல எந்த தேர்தலையுமே போட்டியிடல, உங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய சின்னத்துல தான் போட்டியிடுறீங்க. இதுக்கு நீங்க வந்து விளக்கம் கொடுக்கணும். உங்க கட்சிக்கான அங்கீகாரம் இருக்கலாமா இல்ல ரத்து செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. இதற்கு மனிதநேய மக்கள் கட்சி தேர்தல் ஆணையத்துக்கு விளக்கம் கொடுக்கணும். அவங்களும் என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல்ல அதிகமான தொகுதிகளில் நம்மளுடைய சின்னத்துல போட்டியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. அதிகமான தொகுதிகளில் போட்டியிடணும்னா திமுக கூட்டணியில தானே இருக்காங்க, அவங்க கிட்ட அதிகமான தொகுதிகளை வாங்கணும். இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினே 40 தொகுதி கேட்டுட்டாரு. இதை தவிர்த்து மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் இவங்களுக்கு எல்லாம் சீட்டு ஒதுக்கணும். இதையும் தவிர்த்து கூட்டணி கட்சிகளும் இப்படி ஒரு பெரிய கோரிக்கையை வைத்தா திமுக தலைமை என்ன முடிவு எடுக்கும்? ஏற்கனவே தேமுதிக, அதிமுக எங்க முதுகுல குத்திருச்சுன்னு சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? ஒன்னு தாவேக கூட்டணிக்கு போகணும், இல்லைன்னா திமுக கூட்டணிக்கு போகும். திமுக கூட்டணிக்கு போச்சு அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை எப்படி திமுக அகாமடேட் பண்ணும்? இல்ல அவங்களுக்கு சீட்டை குறைச்சிட்டு தேமுதிகவை இணைச்சுப்பாங்களா? அப்படி இல்லைன்னா யாரையாவது கலட்டி விட்டுட்டு தேமுதிகவை இணைச்சுப்பாங்களா? காங்கிரஸ் வேற தாவேகா கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கதா கூறப்படுது. ஏன் அப்படின்னா அவங்க விஜய் கூட கூட்டணி வச்சா கேரளாவிலையும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா அமையும். காங்கிரஸ் நம்ம வந்து திமுக கூடவே இருக்கலாமா இல்ல தாவேகா கூட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ரெட்டை யோசனையில் இருக்காங்க. இப்படி ஒரு பெரும் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு என்ன முடிவு எடுக்க அப்படின்னு தெரியாம திமுக தலைமை விழிபிதுங்கி இருக்கு. இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசியல் ஆலோசகர்கள் இருக்காங்களா, ஐபேக்கா இருக்கட்டும், 4-5 டீம் இவங்களுக்கு வேலை பார்க்கறாங்க. இந்த டீம் வேற நீங்க இந்த வேட்பாளர்களை நிப்பாட்டாதீங்க, அந்த வேட்பாளர்களை நிப்பாட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமைக்கு அறிவுறுத்தல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு அவங்க யாரை நிப்பாட்டுறாங்களோ அவங்களுக்கு வேலை பார்க்காம அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கட்சியிலிருந்து விலகி வேற ஏதாவது கூட்டணிக்கோ இல்ல வேற ஏதாவது கட்சியிலே போய் சேர்ந்துக்கிடுவாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது நிறைய பொய் வாக்குறுதிகளை கொடுத்து சாதுரியமாக வியூகங்களை வகுத்த திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அடுத்து நம்ம என்ன செய்வது அப்படின்னு தெரியாம முட்டுச்சவத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் திமுக தரப்பிலிருந்து நம்ம சேகரித்த செய்தி. இந்த செய்தியை இதுவரைக்கும் எந்த ஒரு காட்சி ஊடகமும் எடுத்து பேசவில்லை அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா இந்த காட்சி ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்க? அதிமுக குள்ள பிரச்சனை, பாமக குள்ள பிரச்சனை, பாஜக குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு பிரேக்கிங் நியூஸா வெளியே கொண்டு வருவாங்க. ஆனா திமுக குள்ளையும் அதை விட பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இந்த நிகழ்வுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஆதரவாளர்களுக்கு 40 சீட்டுகளை வாங்கி விடுவாரா இல்ல அதுல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலுக்கு ஊக்கத்தை கொடுங்க. நன்றி.